அண்ணா வணக்கம். நான் இதயப்பிரிவு பிரசாந்த். உண்மையிலேயே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, சமீபமாக நீங்கள் எங்களை அடையாளப்படுத்தி மேடை ஏற்றி எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுத்த அங்கீகாரத்தின் மூலமாக தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு நிம்மதியான, ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்வான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ஏதோ ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது. போகிற இடத்துல வர இடத்துலலாம் எங்களை ரொம்ப மதிக்கிறாங்க, ரொம்ப கொண்டாடுறாங்க. எங்ககிட்ட நிறையா செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு பேச்சாளர் அப்படின்ற அடையாளத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அனைவரும் கொண்டாட வச்ச ஒரு சிந்தனைக்குள்ளே எங்களை செலுத்துனீங்க பார்த்தீங்களா? அதுக்கான ஒரு மேடை அமைச்சு கொடுத்தீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். உங்களுக்கு அந்த நீண்ட ஆயுள் அந்த கடவுள் கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் எங்களை மாதிரி இளைஞர்கள் எத்தனையோ பேர் உங்களுக்காக வேண்டிக்க ரெடியாக இருக்கோம். வாழ்த்துக்கள்னா நீங்கள் நல்லா இருக்கணும். உங்களுக்கு எல்லா வளமும் பெற்று நீங்கள் இன்னமும் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் சாதித்து ஒரு பெரிய இடத்துக்கு போகணும். அதாவது இந்திய பெருங்கண்டமே இப்படி ஒரு அரசியல்வாதியை பார்த்ததில்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் திராவிட இயக்கத்தை, இன்றைக்கி திராவிட சித்தாந்தத்தை கொள்கை ரீதியான பேச்சுக்கள் மூலமாக யதார்த்த மொழியில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. உங்களோட சிந்தனை எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நீங்கள் ஆக்டராக இருந்தப்போ இருந்த ஆட்டிடியூடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கிறப்போ நீங்கள் காட்டுற ஆட்டிடியூடுக்கும் பெருமளவு வித்தியாசம். இதுக்காக நீங்கள் என்னென்னலாம் சிரத்தை எடுத்திருக்கீங்கன்றது உங்களோட ஒவ்வொரு நாள் செயல்பாடுகளை எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் ரொம்ப தன்மையாக, பக்குவமாக, அதாவது எந்த ஒரு தலைக்கணமும் இல்லாமல் இவ்வளோ எளிமையாக இருக்க முடியும் அப்படின்றத நான் உதயநிதி மாதிரி ஒரு ஆள்கிட்ட இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை நான் ஒரு ரோல் மாடலாகவே எடுத்துப்பேன். என்னென்னா, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் வாழ்க்கையில் நீ உதயநிதி மாதிரி இருக்கணும், தன்மையாக இருக்கணும், எந்த இடத்துலையும் சட்டிலாக நீ பிஹேவ் பண்ணணும், ரொம்ப பிஹேவியர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடக்கூடாது, ஒவ்வொரு ஆட்டிடியூட் காமிக்கக்கூடாது அப்படின்றத நான் உதயண்ணாக்கிட்ட இருந்து நான் பார்க்குறேன். உண்மையிலே நீங்கள் நல்லா இருக்கணும். ஏன் அப்படி நான் திருப்பி இந்த நல்லா இருக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஏதோ மேடை ஏற்றி அழகு பார்த்து ஒரு சாதாரண பாமரனை கூட பெருங்கொண்ட மேடையில் நிப்பாட்டி அழகு பார்க்குற அந்த குணம் யாருக்குமே கிடைக்காது. ரியலி வி கிரேட்ஃபுல்ண்ணா, ரியலி வி தேங்க்ஃபுல்ண்ணா. லவ் யூண்ணா, லவ் யூ ஸோ மச். லவ் யூ.